உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நண்பான தேவஜனமே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு சில கவலை, சில பாரங்களோடு நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடு. அப்போ ஆண்டோடைய மேலோட பாரத்தை நீங்கள் வைக்கும்போது தான் அந்த மெய்யான அற்புதத்தையும் அந்த மெய்யான விடுதலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு சகோதரி சென்னை பட்டணத்தில் நன்றாக ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனாலும் ஒரு நாள் அவருடைய சரீரம் வியாதிப்பட்டது. மருத்துவமனைகளுக்காக கடந்து சென்றார்கள். டாக்டர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிளட்டு எல்லாம் செக் பண்ணணும், ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், உங்களோட ஹெல்த் எல்லாம் நாங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்குது, உங்கள் பாடி செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னனால இவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, பிளட் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர் பார்த்தபோது டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 4th ஸ்டேஜ் கேன்சர், பிளட் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இன்னைக்கு மருத்துவங்களெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, இன்னும் சில மாதங்களுக்குள்ள நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற நாட்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இந்த சகோதரிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. சின்ன குழந்தைகள், அவங்க திருமணம் ஆனவங்க சின்ன குழந்தைகள். அப்போ அவங்க நினைச்சாங்க, ஐயோ என் குழந்தைகளை யார் கவனிப்பா, நான் இறந்து போனேன், நான் இறந்து போயிடக்கூடாது, நான் வாழணும். அப்போ ஆண்டோட திரும்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு திரும்பமாக ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருந்தால் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டோட திரும்ப ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறாங்க. அவங்க எது சாப்பிட்டாலுமே வாந்தி எடுப்பாங்க. அவங்க சரீரம் பலவீனமற்று கொண்டே இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பெரிய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு கடந்து போயிருந்தாங்க. திரளான ஜனங்கள் அங்கே ஜெபிப்பதற்காக வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாரும் ஜெபித்துட்டு இருக்கிற போது இவங்களும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அது வேற எந்த கூட்டம் கிடையாது. சகோதரர் மோகன் சிலாசஸ் மூலமாக நாள்முடியில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு இவங்களும் போயிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்தோடு இருந்து இவங்களும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஒரு விடுதலை அவங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க தொடங்கினார்கள். அந்த ஜெபத்தில் அப்படியே ஜெபிக்கிறவர்கள் ஏதோ அவங்க சரீரத்தின் வெளியே போனதை அவங்க உணர முடிந்தது. கூட்டங்கள் எல்லாம் முடிந்தன. வெளியே வந்தாங்க. கணவர் அவங்க கூட உண்டு. கணவன் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எதாவது சாப்பிடணும் அப்படி போல இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கணவன் அவங்கள பார்த்து சொன்னாங்களே, நீ எதை சாப்பிட்டாலும் நீ வாந்தி எடுத்துருவியே, இப்போ என்ன உனக்கு வாங்கி கொடுக்குறது, நீ எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவியேன்னு. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, நான் இனியெல்லாம் வாந்தி எடுக்க மாட்டேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம். என் அன்பான தேவஜனமே, இவங்க கணவன் நேராக கடைக்கு போனாங்க. ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. கணவன் மனைவியாக ஒரு துள்ளி கூட அவங்க வாந்தி எடுக்கலை. அவங்களுடைய சரீரம் பலப்பட ஆரம்பித்தது. சில மாதங்கள் கழித்து மருத்துவமனைக்கு கடந்து சென்றாங்க செக்கப்புக்காக. டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தபோது திரும்பவும் எல்லாம் ஸ்கேனு எல்லாம் பிளட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் இன்றைக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரருடைய வாழ்க்கையில், அந்த கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்ட சகோதரருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிற வேளையில் தேவன் நமக்கு மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதக்காரனும் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீதிமான ஒரு நாளும், நீதிமான்கள் எத்தனை விழுந்தாலும் அவங்க எழும்புவாங்க. ஏன்னா ஆண்டவங்க கூட இருக்கிறார், நீதிமானாக இருக்கிறார். யோபு நீதிமானாக இருந்த வாழ்க்கையில் விழுந்த போதிலும் அவனுக்கான கிருபை ஆண்டு கொடுத்து அவனை பலப்படுத்தி திரும்பமாக 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா? நிச்சயமாக அந்த அற்புதங்களை செய்வதற்கான ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தம் உள்ளவதாக இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் பாரங்களை வைக்கிற வேளையில் தான் உன்னை ஆதரிக்க முடியும். நம் பாரங்களை அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கவே இல்லை என்றால் ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஆதரவை கொடுக்க முடியும்? இப்போ எனக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னா நான் ஆண்டவரை தேடி போய் தான் ஆகணும். ஆண்டவர் இறங்கி வந்து தான் மனம் இறங்கணும்னு நான் இருந்தேன்னா அது என்னுடைய நிர்விசாரம், என்னுடைய தேவையில்லாத ஈகோஸ், என்னோட தேவையில்லாத இன்னைக்கு இருக்கிற காரியங்கள். நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நிறைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோயிசம், சின்ன சின்ன காரியங்களுக்கான இந்த ஈகோயிசம் தாங்க. அப்போ இந்த ஈகோயிசம் தான் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. என் அன்பான தேவஜனமே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரித்து உன்னை வழி
நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மீண்டுமாக அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாக இருந்து என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவன் அந்த இயேசு என்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். என் அன்பான தேவஜனமே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியான இந்த மிஷனரி ஊழியங்கள் இந்திய தேசத்தின் பல இடங்களில் சென்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறோம். இது ஒரு கடைசி நாட்களின் எழுப்புதலின் ஊழியங்களாக இருப்பதனால் எந்த அளவுக்கு எங்களால் துரிதமாக பயணித்து சுவிசேஷங்களை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு துரிதமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்தபடி தான் என்னுடைய ஊழியங்களை நான் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய 8வது மிஷனரி பயணம் இந்திய தேசம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மாபெரும் காரியங்களை போகின்ற இடங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கார். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.